வணக்கம் நண்பர்களே. ஸோ ஒரு கஸ்டமர் என்கிட்ட ஒரு சின்ன வேலையை ஒப்படைச்சாருங்க. ஸோ என்ன ஒப்படைச்சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்ட்ரோல் ஆம்பில் எனக்கு ரிமோட் கிட் வேணும். ஸோ கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா, ரிமோட் கிட் போட்டோம்னா அந்த ரிமோட் கிட்டில் நம்மளுக்கு உள்ளே போயிட்டு வந்தாலே ஆடியோ கிளாரிட்டி சரியாக இருக்காது. ஸோ அதனால் எனக்கு ஒரு மேனுவல் ஆம்பிளிஃபையர் வேணும். ஆனால் மாஸ்டர் ஒரே ஒரு கண்ட்ரோல் மட்டும் ஏறி இறங்கணும் அப்படின்னு கஸ்டமர் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தாருங்க. ஸோ அந்த ரிக்வெஸ்ட்டுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஆம்பை செஞ்சுருக்கேன். ஸோ எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். STK 4392 பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுறேன். STK 4392 போட்டிருக்கேன். ஸோ அது மோனோ போர்டு, இது ஸ்டீரியோ போர்டு, இது ஸ்டீரியோ போர்டு. ஸோ இது சென்டருக்காகவும், இது லெஃப்ட் ரைட்டுக்காகவும், இது சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா 10 டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 24024 8 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். டைப் 3 தான். ஸோ இதுக்கு ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா FT003 இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை ஆன் பண்ண உடனே சரிங்களா. ஸோ இது ஒரு ஆம்பிளிஃபையர் மேனுவலாகவும் வேலை செய்யும். இது பார்த்திங்கன்னா இதுக்கான ரிமோட்டு. ஸோ இந்த ரிமோட்டில் பார்த்திங்கன்னா மேனுவலாகவும் வேலை செய்யும். ஆனால் நம்மளுடைய வால்யூம் மட்டும், மாஸ்டர் வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸோ இதில் நம்ம USB இருக்குது இல்லைங்களா. ஸோ USBக்கு பதில் இதுலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்புட்டில் செலக்ட் பண்ணி நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ HDMI போடுறேன் அப்படின்னா HDMI ARC போட்டுட்டு ஓகேங்களா. ஸோ இப்போது ஹாட்ஸ்டாரில் ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இண்டிவிஜுவலாக நான் 1 by 1 நான் என்ன பண்ணுறேன், இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ பேஸ்டபிள். ஸோ இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ இது என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2258 அது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக HDMIலேருந்து இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் வரக்கூடிய 5.1 DTS டால்பி டிஜிட்டல் வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ராப்பரான ஒரு ஆம்பிளிஃபையர். ஸோ இதை மாஸ்டராக நீங்கள் மேனுவலாகவும் என்ன பண்ணிக்கலாம். ஸோ இது குறைச்சிக்கலாம், இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்புட்டில் USB போட்டிங்கன்னா USBயில் இதில் மோடு நம்ம ரிமோட்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிற சவுண்டை நம்ம இதில் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் சவுண்ட் வைக்கிறேன். ஸோ ஃபுல் சவுண்டு வச்சுட்டு ஓகேங்களா, ஒரு துளி நாய்ஸ் இருக்காது. ஸோ ப்ராப்பராக இதுக்குண்டான ஒயரிங் போட்டிருக்கேன். ஸோ இது கண்ணா பின்னா இருக்குது, இதை பேஸ்ட் பண்ணலை அப்படின்னலாம் யாரும் நினைக்க வேண்டாம். ஸோ இது அழகாக நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் அழுக்கு இருந்தது அப்படின்னா அப்படியே எடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கேன், நான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேபினெட்டில் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் சுத்தமாக நாய்ஸுங்கிறதே உங்களுக்கு இருக்காது. ஆனால் அக்யூரேட்டாக என்னாகும், வேலை செய்யும். ஸோ காற்றும் கரெக்டாக வரும். அதுக்குண்டான வேலையும் நான் இதில் செஞ்சு வச்சுருக்கேங்க. ஸோ இது ஒரு மேனுவல் ப்ளஸ் ரிமோட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர். கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணிக்கோ. தயவு செஞ்சு இப்போ தெளிவானதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். தேவையான நண்பர்கள் இந்த மாதிரி வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ஆம்பிளிஃபையரோட ரேட்டு பார்த்திங்கன்னா 11,500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2,500 ரூபாய் எனக்கு இதில் நிற்கிது. ஸோ இந்த ரிமோட் கிட் பார்த்திங்கன்னா ஆர்டெக் அப்படிங்கிறவர் கும்பகோணத்தில் இருக்கிற நமது நண்பர். அவர் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் வால்யூம் ஐசி போட்டு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் புது முயற்சியாக இவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்டருந்து கிட்டு வாங்கி FT003க்கு நான் மெர்ஜ் பண்ணி
இதை வந்து நான் அசெம்பிள் பண்ணியிருக்கேங்க. ஸோ ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரமாக நான் இதை ஓட்டிகிட்ருக்கேன். எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.